அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது? விவரங்கள். நிச்சயமாக ஆசினி, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த அண்ணாமலைச்சேரி பகுதியில் மீனவ குப்பம், இது தனிமையான ஒரு தீவு போல் தனி பகுதியில் இருக்கிறது. இதனை சுற்றி இந்த அரசு பள்ளியில் அண்ணாமலைச்சேரி, அவுரிவாக்கம், சிரலப்பாக்கம், வெப்பத்தூர், தொட்டிமேடு ஆகிய பகுதிகளில் இருந்து இப்பள்ளியில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்வு என்றது எழுதப்பட்டது. அவர்கள் அந்த பள்ளிக்கு அந்த பரீட்சையை கூட சரியாக எழுதவில்லை எனவும் பள்ளி மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இப்பள்ளியில் 18 ஆசிரியர்கள் உள்ள நிலையில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறார். அவரும் மாற்று இடத்திற்கு பணி மாறுதல் கோரியும் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார். இதனால் இவர்களுக்கு 16 நாட்களாக பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வியானது கேள்விக்குறியாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள மீனவர் குப்பத்தை சேர்ந்த மீனவ பகுதி மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து இன்று ஆசிரியர்களை நிரப்ப கோரி சாலை மறியல் மற்றும் பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருப்பாலான காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுவரை கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் வரவில்லை எனவும் பெற்றோர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதனை அடுத்து முதன்மை கல்வி அலுவலர் இப்போதுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் பெற்றோர்கள் கூறுவதாவது, தங்களது பிள்ளைகளுக்கு முழுமையாக அரசு ஆசிரியர்கள் வேண்டும் மற்றும் தனியார் ஆசிரியர்கள் 4 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கும் 6 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இது குறித்து பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அவர்கள் கூறுவதாவது, பெற்றோர்களும் பள்ளி மாணவர்களும் தங்களுக்கு ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என முழு மூச்சாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.